இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் கடன் வாங்காத மனுஷங்களே இல்லைன்னு கூட சொல்லலாங்க. சராசரியான நடுத்தர வர்க்கத்தில் வாழும் மனிதர்கள் முதல்ல கோடி கோடியாக சம்பாதிச்சு தொழில் செய்ய தொழிலதிபர்கள் வர பணக்காரர்கள் வர கடன் வாங்கி ரொட்டேஷனில் தானுங்க வாழ்க்கையை நடத்திட்டு போகிறாங்க. எவ்வளவு பெரிய தொழிலாக செஞ்சாலும் செய்யும் தொழிலுக்கான முதலீட்டு கடன் வாங்கித்தானே ஆக வேண்டும். ஆகவே கடன் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர்களை விரல விட்டு எண்ணி போடலாங்க. நமக்கு மட்டும்தான் கடன் இருக்குது, நான் மட்டும்தான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கேன்னு கூட கிடையாது. இது பார்த்திங்கன்னா அளவோட கடன் வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த பொருள் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த பொருளை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். இந்த பரிகார வீடியோவை நீங்கள் முழுமையாக கேளுங்க. 3 குறிப்புகளை உங்களுக்கு நான் முத்தானதாக எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதை எல்லாருமே பயன்படுத்திட்டு வர பரிகாரம்தான். நான் கூட பயன்படுத்திட்டு தான் வரேன். அதனால தான் இதில் உங்களுக்கு நான் வீடியோவை போட்டிருக்கேன். என்ன சில விஷயங்களை விரிவாக சொல்ல போகிறேன். அதை நீங்கள் முழுமையாக கேளுங்க. இந்த பதிவை கேட்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கமுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணி மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த ஒரு பொருள், அதாவது வசம்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோமுங்க. சரி, இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இன்றைக்கி நம்ம தாந்திரிக ரீதியாக ஒரு பரிகாரத்தை பார்த்து போடலாங்க. இது ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க, ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் வசம்பு தாங்க. பெரும்பாலும் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லைன்னா ரோட்டோர வீதிகளில் கூட சில பேர் கடை போட்டு இருப்பாங்க. அது சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த கடையில் இந்த பொருள் நல்லாவே கிடைக்குங்க. பேரம் பேசாமல் இதை வாங்கிட்டு வந்துடுங்க. 50 பைசா கம்மி பண்ணுங்கள், 1 ரூபா கம்மி பண்ணுங்கன்ட்டுலாம் அந்த வேலையை வச்சுக்காதீங்க. நீங்கள் திருப்தியாக இந்த பொருளை வாங்கிட்டு வாங்க. வீட்டுக்கு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. அந்த நெருப்பில் இந்த வசம்பை சுட்டு போடுங்க. வசம்பு கருப்பாக மாற தொடங்கும். இப்போது இந்த வசம்பு பார்த்திங்கன்னா அதான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் அது கருப்பாக மாறும். இந்த கறி நிறத்தில் இருக்கிறத காகிதத்தில் உங்கள் கடன் பிரச்சனையை எழுதுனுங்க. அதாவது வசம்பு பேனா போல் கையில் பிடிச்சிட்டு பேப்பரில் எழுதுனா அந்த கறி பேப்பரில் ஒட்டி எழுதுங்க. உதாரணத்துக்கு யாரோ ஒரு பேரில் நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்களுடைய பேரை நீங்கள் எழுதிட்டு 1,00,000 ரூபாய் கடனை சீக்கிரமாக திருப்பி தர வேண்டும் அப்படின்னு அந்த வெள்ளை காகிதத்தில் எழுதி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி அப்படியே அந்த பேப்பரை 4ஆக மடிச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு அதில் பச்சை கற்பூரமும் ஒரு சின்ன துண்டு போட்டு மூடி வச்சுடுங்க. அப்படியே வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் யார் கைக்கும் எட்டாத மாதிரி வச்சு போடுங்க. பிறகு நீங்கள் கடனை திருப்பி தருவதற்கு தேவையான முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொண்டுருங்க. பணம் எந்த ரூபத்திலாவது உங்கள் கைக்கு சேருங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடையிறது நீங்கள் பார்ப்பீங்க. இல்லது ஒரு சிலருக்கு மொத்தமாகவே திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் சீக்கிரத்திலே பலன் தருமுங்க. சில பேருக்கு பரிகாரம் செய்தாலும் பலன் பெறுவதில் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் முயற்சிகளை கைவிடவே கூடாதுங்க. பரிகாரத்தை ஒரு முறை செஞ்சுட்டு மீண்டும் மீண்டும் கடனை திருப்பி விடாமல் முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தால் நிச்சயமாக உங்கள் கடனை சீக்கிரமாக திருப்பி தருவதற்கான உண்டான ஒரு வழியை இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டி தருங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. அந்த மாதிரி நீங்கள் கடனை திருப்பி கொடுத்த பிறகு பாட்டிலில் இருக்கும் இந்த பேப்பரை நெருப்பால் பொசுக்கி அந்த கறி தண்ணியை கரைச்சி உங்கள் கால்படாத இடத்துல எங்கேயாவது ஊற்றிடுங்க. ஒரு செடி மரம் பக்கத்தில் போட்டுருங்க. அதுக்குன்னு செடி மேலேயும் மரம் மேலேயும் ஊற்றிடாதீங்க. யார் கால்படாத மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் வீசிடுங்க. குலதெய்வத்தை நினச்சிட்டு இதை செஞ்சவங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்குமுங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். வசம்பு பார்த்திங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருளாகவே சொல்லப்பட்டுள்ளதுங்க. வசம்பு மகாலட்சுமியுடன் ஒப்பிடக்கூடிய பொருளாக சொல்கிறாங்க. இந்து சாஸ்திரத்தின் படி பார்த்திங்கன்னா மாலையில் 6 மணிக்கு மேலே கடையில் போய் கேட்டாலும் இந்த பொருளை தரமாட்டாங்கன்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த வசம்பு பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் சரிங்க, செல்வ வளம் அதிகரிக்கும். இது எப்படி பயன்படுத்தினாலும் இது நமக்கு நல்ல பலனை மட்டும்தாங்க கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே எதிர்மறை ஆற்றல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு. பெண்களாக இருந்தீங்கன்னா பைகளில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறை அதிகரிமா நமக்கு வர்றது கிடையாதுங்க. எல்லாம் நமக்கு நல்ல யோசனைகள் மட்டுமே இது தருங்க. இது மட்டும் இல்லாமல் 9 வசம்பை எடுத்து நீங்கள் பச்சை நூலில் கட்டிக்கோங்க. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாசப்பகுதியில் கட்டிட்டிங்கன்னா இப்படி செய்யும்போது என்ன ஆகுன்னா எதிர்மறை ஆற்றல்லாம் வீட்டுக்குள்ளே வர்றது தடுக்கப்பட்டு செல்வ வளம் அதிகரிக்கும்னு கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 9 நீங்கள் வந்துட்டு ஒத்தப்படி வரிசையில் நீங்கள் இந்த 9, 11, 13 இந்த மாதிரி வரிசையில் நீங்கள் நல்லா மாலையாக கட்டி நீங்கள் வணங்கக்கூடிய லக்ஷ்மி தேவிக்கு வந்து மாலையாக அனுபவித்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி இது நீங்கள் மாலையாக நீங்கள் மகாலட்சுமிக்கோ இல்லை நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்துக்கோ நீங்கள் இதை மாலையாக நீங்கள் கட்டி போட்டுட்டு வரும்போது உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனைங்கிறது குறைஞ்சு கடன் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வரக்கூடிய கெட்ட சக்திகள் திருஷ்டி இது எல்லாமே ஒழிஞ்சு நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குங்கிறது உண்மையான ஒரு விஷயங்க. இதை நீங்கள் செஞ்சு நீங்கள் நல்லபடியாக நீங்கள் இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேங்க. இறுதியாக இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பிடிச்சது நம்ம குழந்தைங்க. அந்த குழந்தைங்க வந்து அறிவாற்றலோடையும் புத்தி கூர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வசம்பை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. ஒருவேளை உங்கள் குழந்தைங்க அது என்ன ஏதுன்னு நோண்டிகிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்துட்டு ஒரு பச்சை துணியில் கட்டி அவங்க உட்காரக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து வச்சுருங்க. இல்லைன்னா கைப்படாத இடத்துல கூட நீங்கள் கட்டி அதை தொங்க விட்டுறலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, நல்ல நினைவாற்றல் கூட இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. இது நீங்கள் செய்கிறதுக்கு பணம் வந்து அதிகமாக தேவைப்படாது. இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், திருஷ்டி பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய படிப்பு பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு பொருளுக்கு இருக்குங்கிறத சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் முடிக்கிறேங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றிங்க. இந்த பயனுள்ள குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேமுங்க. நன்றி, வணக்கமுங்கோ.